ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் டிராமா மூவியா வெளியான வல்லமை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் 10 கோட்டா OTT ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். பிரேம்ஜி ஒரு கேட்கும் திறன் குறைபாடு உள்ள ஒரு நபரா இருக்காரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு சிங்கிள் ஃபாதரா தன்னுடைய மகளை வளர்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருந்து சென்னைக்கு ரீலோகேட் ஆகி இவங்களோட லைஃப் லீட் பண்றாங்க. பிரேம்ஜி போஸ்டர் ஓட்டுற ஒரு வேலையை தான் செய்யறாரு. ஒரு நாள் இவங்களோட மகள் பாத்தீங்கன்னா வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. இது தெரிஞ்சதும் பிரேம்ஜி பாத்தீங்கன்னா பழிவாங்கறதுக்காக கிளம்புறங்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய கண்டென்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கண்டென்ட் தான். இதை வச்சு ஒரு நல்ல படமே கொடுத்துருக்கலாம். இருந்தாலுமே இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய வாய்ஸா வரும். லாஜிக்கல் லூப்பல்ஸும் இருக்கிறதுனால பெருசா இந்த படம் எடுப்படல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல ஒரு பரதநாட்டியம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவருடைய மகள் பாத்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரியான ஒரு ட்ராப்ல மாட்டுறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா வந்து இருக்காது. சோ ரைட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக எல்லா சீனுமே வச்ச மாதிரி இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா பெருசா வந்து படம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. வில்லனை பழி வாங்குற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காமெடியா இருந்தது பாக்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துடைய கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சரியா எழுதப்படாத ஒரு கேரக்டரா தான் இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா பெருசா ஒரு கனெக்ட் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் டிராமாவா வந்திருக்கு. படத்துல அலர் கனெக்ட் இல்ல, இருந்தாலுமே சென்சிட்டிவான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வல்லமை படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.